அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி ஜோதிடம் 300. இப்போ இந்த நூலில் நாம் இதுவரை 227 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் வெளியிடுறது 228வது பதிவு, பாடல் எண் 227. இப்போ இந்த பாடலில் ராகு தசையில் புதன் புத்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாட்டை பார்த்துட்டு அதுக்குண்டான சுப பலன்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். சேதமில்லா ராகு தசை புதனார் புத்தி, செப்ப நாள் மாதம் அது 30 ஆகும். பாதமில்லா நாளதுதான் 18 ஆகும். பகுத்தறியும் அதன் பலனை பகரக்கேடு. வாதமில்லா வாணிபம் செட்டாகும் பாரு, வகையான சகோதரமும் வாழலாகும். போதமுடன் பொருள் உண்டாம் பூமி லாபம், பொங்குமால் புத்திதனில் புகழ்ச்சி பாரே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதலடியில் பார்த்தோம்னா சேதமில்லா ராகு தசை புதனார் புத்தி. ராகு தசை சேதமில்லா ராகு தசைங்கிறார். எந்த காலத்தில்? புதனார் புத்தி நடக்கிற காலத்தில். செப்ப நாள் மாதம் அது 30 ஆகும். 30 மாதம்ங்கிறது 2 வருஷம் 6 மாதம். பாதமில்லா நாளது தான் 18 ஆகும்னு 2வது அடியில் வரி. அப்போ ராகு தசையில் புதன் புத்திங்கிறது 2 வருஷம் 6 மாதம் 18 நாள். பகுத்தறியும் அதன் பலன், அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பலன்களை பற்றி சொல்ல போகிறேன் கேளுங்கிறார். 3வது அடியில் அதனுடைய பலன்களை தொடர்ந்து சொல்கிறார். வாதமில்லா வாணிபம் செட் ஆகும் பாருங்கிறார். வாணிபம் வியாபாரம் பெருகுங்கிறார். வியாபாரத்தில் இருக்கிற வாடிக்கையாளர்கள்லாம் வாதம் செய்ய மாட்டான், பேரம் பேசாமல் வாங்கிட்டு போவான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, நல்ல லாபம் சேரும், நியாயமான வியாபாரம் செய்வான்னு அர்த்தம். நியாயமான வியாபாரம் செய்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் அந்த ராகு தசையில் புதன் புத்திங்கிறார். புதன் கமர்ஷியல் கிரகமாகவும் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, இந்த பிகாம் படிக்கிறவங்க, எம்காம் படிக்கிறவங்க, பிபிஏ படிக்கிறவங்க, மணி டீலிங் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. பெரும்பாலும் அந்த புதன் பகவான் நல்ல பலம் பெற்று இருக்கிற ஜாதக காலங்க தான் பேங்க் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க. சீட்டு கம்பெனி நடத்துறவங்க எல்லாம் புதன் வலு பெற்றவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இதை தவிர வித்தியாகாரகனாகவும் புதன் இருக்கிறதுனால கல்வி வித்தை பெருகும். இப்போ இங்கே செய்யக்கூடிய வாணிபத்துக்கு வாதமில்லா வாணிபம் செட்டாகுங்கிறார். சும்மா பேரம் பேசி நேரத்தை வீணாக்காத வாடிக்கையாளர்களை கொண்டு நல்ல நேர்மையான வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகனுக்கு இந்த ராகு தசையில் புதன் புத்தியில் உண்டாகுங்கிறார். தொடர்ந்து வகையான சகோதரமும் வாழலாகும். உடன் பிறந்தவர்களுடைய முன்னேற்றமும் கூட இந்த ராகு தசை புதன் புத்தியில் அந்த ஜாதகனுக்கு அமையுங்கிறார். அடுத்து 4வது அடியில் சொல்லும்போது தான் போதமுடன் பொருள் உண்டாம்ங்கிறார். போதம் அப்படின்னு சொன்னால் அறிவு ஆற்றலை பெருகக்கூடிய துறை. புத்தக கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல் பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இலக்கிய பேச்சாளர்கள், மேடைகளில் பேசுகிறவங்களுக்கு நல்ல புகழ் சேரும், பொருள் சேரும். அதான் போதமுடன் பொருள். அந்த வகையில் வருமானம் சேரும் அந்த ஜாதகனுக்குங்கிறார். ராகு தசையில் புதன் புத்தி நடந்தா. இது தவிர பூமி லாபம், வீட்டு மனை, விவசாய நிலம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த ஜாதகனுக்கு ராகு தசை புதன் புத்தி நடக்கிற போது உருவாகும் அப்படிங்கிறார். அடுத்து அந்த இறுதி அடியில் இறுதி வரியில் சொல்லும்போது பொங்குமால் புத்தி தனில் அப்படிங்கிறார். மால்னு சொன்னால் புதபாவானை குறிக்கும். பொங்குமால் அப்படின்னு சொன்னால் நல்ல சுகபோகங்களை அள்ளி வாரி வழங்குகிற தன்மையை சொல்றார். பொங்குறதுங்கிறது ஒரு மங்கள சொல். சுகபோகங்கள் பொங்கும் ராகு தசையில் அந்த புதன் புத்தி நடக்கிற போது. புகழ்ச்சி பாரேங்கிறார். நிறைய உங்களுக்கு கௌரவம் அந்தத்தெல்லாம் உயரும். யார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரோ நகைச்சுவையாக பேசுவாங்க. நகைச்சுவையாக பேசினா கூட மற்றவங்களுடைய மனம் புண்படாம ரசிக்கக்கூடிய வகையில் பேசுறது. அதை இங்கே சூட்சமமாக சுட்டி காட்டுறாங்க புலிப்பாணி சித்து. இனி அடுத்த பதிவில் ராகு மகா தசையில் கேது பகவானுடைய புத்தி நடக்கிற காலம் எந்த மாதிரியான சுபாசுப பலன்கள் நடக்குங்கிறத தெரிந்து கொள்ள தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.